Hello, Manika Virtual Hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. So, it's going to be a shopping haul and the shopping haul is just like such a random shopping haul inspired by so many things, inspired by so many sales, and so I'm just going to show you. I think it's very interesting. So, with no further delay, video kulla pola. I think the fact that I only gave like a 20-second introduction should be a testament to the fact that, you know, absolutely I'm so excited about these products. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரீசெண்டாக நைக்கால வந்து ஹாட் பிங்க் சேல் அப்படின்னு ஒரு சேல் வந்துச்சு. ஸோ அதில் ஐ கெப்ட் கான்டெம்ப்ளேட்டிங் பிகாஸ் நான் ஏற்கனவே போன சேலில் நிறைய வாங்கிட்டேன். எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே சில விஷயங்கள் நான் கார்ட்டில் போட்டு வச்சிருந்தேன். எஸ், பட் இஸ் இட் ரியலி நெசசரி, நாட் நெசசரி, அண்ட் தேர் வாஸ் சம் அதர் திங்ஸ் தட் ஐ ரியலி டெஸ்பரேட்லி need. So adanale I wanted to just like see what to do, and I think now it's like towards the end of the sale they actually happened to extend the sale. So adanale I was able to purchase a few products that I really wanted to get. So let me first maybe we'll come back to that in the end, but where a website la irundhu na vaangnadhu which I'm even more excited about, like in the video edutade is because I want to start using it. So adanaala adu ungalku first kaamichirren. I'm sure you must have seen my handbag collection video that I had uploaded at the rendu part வந்திருக்கும் இந்த மாதிரி. அதில் வந்து என்னோட மேக்ஸிமம் பேக்ஸ் நீங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணதே வாஸ் ஃப்ரம் திஸ் பிராண்ட் கால்ட் தி பேக் ஸ்ட்ரீட். ஸோ இட்ஸ் இந்தியன் ஹோம் க்ரோன் பிராண்ட் தட் ஐ ஃபெல் இன் லவ் வித். இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங்ஸ் வாஸ் திஸ் பிராண்ட் பிகாஸ் சச் ஃபேர்லி ப்ரைஸ்ட் ரியலி பியூட்டிஃபுல் பேக்ஸ். லைக் இந்த மாதிரி பேக்ஸ் மேபி வெஸ்ட் சைடுக்கெல்லாம் போனாலாம் நமக்கு நேரில் பார்த்து வாங்குறதுக்கு கிடைக்கும். பட் அதை விட யூனிக்லி டிசைன் பேக்ஸ் இந்த வெப்சைட்டில் கிடைக்கும். அண்ட் அவங்களோட ஜிப்பாக இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்லிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கும். மீனிங் நல்ல வெயிட் அந்த பேக்குள்ளே போட்டாலும் அது நமக்கு வந்து ரொம்ப ஃப்ளிம்ஸியாக ஃபீல் ஆகாது. அண்ட் ஃபார் த ப்ரைஸ் பாயிண்ட் ஐ ஜென்யூன்லி ஃபீல் லைக் இப்போ எனக்கு தெரியல, இப்போதைக்கு எனக்கு இருக்கிற மைண்ட் செட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பிராண்டட் பேக்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு ஸ்லைட் ஒப்செஷன் எனக்கும் இருந்துச்சு தான். பிகாஸ் இட் வாஸ் மோர் லைக் proving a point, I've become successful, I can gift myself this அந்த மாதிரி. But now it's really become like ஒரு பேக்னா அது தரையில் போடணும், அது எங்கேயாவது வைக்கணும், அந்த பேக்கை பராமரிக்கணும், நம்ம மூளை வந்து எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஐ ஃபீல் லைக் பேக் ஸ்ட்ரீட்டோட ப்ரைஸஸ் ஆர் அமேசிங். எஸ்பெஷலி அவங்க டிஸ்கவுண்ட் பண்டில் ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் வாங்குனீங்கன்னா கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். நான் இப்போ திரும்ப ஏன் அவங்க வெப்சைட்டுக்கு போனேன்னா ஐ வாண்டட் அ ஒர்க் ஹேண்ட் பேக். லைக் ஐ யூஸ் திஸ் மைக்ரோ காஸ்ட் பேக், டோட் பேக் தட் ஐ பாட் மெனி இயர்ஸ் அகோ. அதுதான் நான் வந்து என்னோட ஒர்க் பேக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது கூட இன்னும் ஸ்லைட்டாக பாழாகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்டட் அ மச் மோர் ரஃப்யூஸ் ஒர்க் பேக். ஸோ அதுக்காக I bought this from them. So it was a close competition between this one and a Zouk bag. So Zouk அப்படின்ற ஒரு பிராண்டும் எனக்கு பிடிக்கும். அவங்களும் வந்து இந்த இந்தியன் மோட்டிவ்ஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ண பேக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பட் ஐ வாண்டட் சம்திங் வெரி வெரி பிளெயின் அண்ட் பேசிக். அதில் இருக்கிற அந்த மோட்டிவ்ஸை விட ஐ ப்ரிஃபர் சம்திங் லைக் திஸ் பிகாஸ் ஐ ஃபீல் லைக் வென் யூ I'm just into this I think at the moment. So இது வந்து I got it in a brown color. It's available in a couple of more colors as well. இதில் அழுக்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் மேட் ஆஃப் திஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மெட்டீரியல். இது லெதரோ இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கொஞ்சம் இதில் தூசி படியும்னு நினைக்கிறேன், அதுதான் நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். பட் தொடச்சா போகுது அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே அந்த ஃபேக் லெதர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வீகன் லெதர் பேக்ஸ். இங்கே வந்து இது சும்மா ஜஸ்ட் ஃபார் அழகு அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாப் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம எதுவுமே போட முடியாது. பட் இங்கே 2 ஜிப் இருக்குது. யூஸ்வலாக பேக்ஸில் இந்த மாதிரி 2 ஜிப் இருந்தால் எனக்கு ஒரு டவுட் இருக்கும், இது ரெண்டுமே கனெக்டடா அப்படின்ட்டு. கனெக்டடாக இருக்கிறத விட எனக்கு டிஸ்கனெக்டடாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்போ தான் இதில் கொஞ்சம் சில பொருட்கள் போட்டு வச்சுக்க முடியும், இதில் சில பொருள் போட்டு வச்சுக்க முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயர்ஃபோன், சேஃப்டி பின்ஸ், கீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது நாட் கனெக்டட் தான். 2 சைடுமே 2 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இருக்கு. அப்புறம் உள்ள வந்து மெயின் எனக்கு வந்து டோட் பேக்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஜிப். எனக்கு இந்த ஓப்பன் டோட் பேக் இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிகாஸ் பேக்னா இப்படி தட்டி விட்டா விழுவும் எல்லாம் இருக்கும் இல்லை.
இருக்கும்ல, ரொம்ப ஓப்பன் டோட் பேக்னா டசன்ட் ஒர்க். அது மேபி நம்ம பீச்சுக்கு போகும்போது இல்லை பிளேசஸ் வேறு நமக்கு வந்து ஜிப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம கை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு டக்குனு பொருள் எடுக்கிறதுக்கு வேணா இட் ஒர்க். பட் ஃபார் அ ஒர்க் ஹேண்ட்பேக் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இட் நீட்ஸ் அ ஜிப். ஸோ இதில் வந்து ஒரு மெயின் ஜிப் இருக்குது. அதை தாண்டி உள்ளே வந்து சப்போஸ் நீங்கள் உங்கள் வேலைக்கு லேப்டாப்பில் எடுத்துகிட்டு போவீங்கன்னா, நான் இல்லை மேக்ஸிமம் ஒரு மிரர் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கும் அந்த கொஞ்சம் குஷன் வச்ச பஞ்சு மாதிரி ஒரு ஸ்லீவ் இருக்குல்ல, அதுவும் இருக்குது வித் வெல்க்ரோ. அப்புறம் இன்னொரு சைடில் வந்துட்டு இந்த ஒரு ஜிப் இருக்கு, லைக் ஒரு மெயின் ஜிப். இதுக்குள்ள நம்மளோட காஸ்மெட்டிக்ஸ் நான் தான் போட்டு வைப்பேன், லிப் பாம் அதெல்லாம் இங்கே போட்டு வச்சுப்பேன். அப்புறம் 2 ஸ்லீவ் இருக்கு. இதுக்குள்ள நம்மளோட பர்ஃப்யூம், சானிடைசர் அந்த மாதிரி திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த அதுக்கு பேர் என்ன, உங்களோட கார்ட்ஸ், வாலெட், குட்டி பர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அது கூட இங்கே போட்டு வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து இந்த பக்கம் இங்கே உங்களுக்கு தெரியுதா ஒரு 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 செக்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் தண்ணி பாட்டில் போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா அம்ப்ரெல்லா போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குது. அண்ட் இந்த மெயின் செக்ஷனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ பிக். And the reason why I wanted this bag, main reason over that Michael Kors bag was this. I wanted something that will stand. இப்போ இந்த பேக் ஒரு இடத்துல நான் நிற்க வச்சுன்னா இது இப்படியே நிற்கும். என்னோட மைக்கேல் கார்ஸ் பேக் எப்படின்னா அந்த தரையோட ஷேப்லேயே அப்படியே மடங்கிடும். அதனால I wanted to switch my bag and this is going to be my new shooting work bag. ஸோ நிறைய ஒர்க் எடுக்கும்போது ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கான மெயின் பேக்காக நான் இனிமேல் இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை மட்டும் வாங்கணுன்னு தான் போனேன். ஆனால் என்னால் ரொம்ப குட் கேர்லாக இருக்க முடியல. ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஸ்ப்ளர்ஜ் பண்ணியாச்சு. விச் இஸ் திஸ் வாஸ் லைக் தேர் நியூ like ஒரு bag that they had launched. It's so beautiful, like so beautiful. It comes out like this, okay? ஸோ இதுதான் அதோட மெயின் கேஸ். இதுக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பவுச் கூட போட்டுக்கலாம், என்ன வேணுமோ போட்டுக்கலாம். இதை ஒரு தனி பேக்காக கூட தூக்கிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே ஓட்டை இருக்குல்ல, பட் ரொம்ப குட்டி ஓட்டை இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சீல். ஸோ இதுக்குள்ளே ஏதாவது போட்டு போடனாலும் நீங்கள் போகலாம். அண்ட் தே கிவ் யூ அ மெயின் பவுச். இப்போது இந்த மெயின் பவுச்சை கூட நீங்கள் ஒரு தனி பவுச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐ லவ் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் திஸ் பேக். ஸோ இதுக்குள்ளே there's a lot of space you can dump it as well. இந்த ஸ்டஃபிங் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லிங் கொடுத்துருக்காங்க. குட்டி ஸ்லிங் இருக்குது. நான் குட்டி ஸ்லிங்கை இதுக்குள்ளே வச்சுருக்கேன். பெரிய ஸ்லிங் தான் மாட்டி பார்த்தேன். பெரிய ஸ்லிங்குமே வந்து செம்ம ஸ்லிங்கு. லைக் நீங்கள் அட்டாச் பண்ணி ரொம்ப டாலாக இருந்தீங்கன்னா கூட இந்த பேக் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி பிக் அண்ட் வெரி நைஸ் அண்ட் ஐ லவ் த கலர் காம்போ as well. It just looked so pretty. So அதனால I got this as well. It was just like a small little gift to myself in வச்சுக்கோங்க. But it's so beautiful. Like in the color when I had my doubts. There was this other color, like a black color that I really wanted to get. I think black தானே, இதில் பிளாக்கா இல்லை அதில் பிளாக்கா தெரியல, எதுலேயோ ஒன்று பிளாக் எடுக்கணும்னு நினச்சேன். பட் இந்த 2 கலருமே நான் சும்மா விங்க் பண்ணேன். அந்த கலரும் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் இந்த கலர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. லைக் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஒரு ஒயின் கலர், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதுவுமே நான் வாங்கிட்டேன். சும்மா வெளில போகும்போது வச்சுக்கிறதுக்கு. அதை என்னோட மெயின் பேக்காக நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இப்போது இன்னொரு ப்ராடக்ட் வந்து அவுட் சைட் நைக்கா நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் there's like some dead dry skin. I just put lip balm, it's all getting stuck. இங்கே இருக்கிற ட்ரை ஸ்கின் இங்கே ஒட்டிக்குது, இங்கே இருக்கிற அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலி ஐம் கோயிங் பேக் டு இட்னு தான் சொல்லணும். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் around lockdown or after that or something like that, I used to use this product, but then later I somehow stopped using it and now I ordered it again because I felt like நான் என்னோட ஸ்கின் கேர் routine I'm taking these extra steps and extra care and everything. Adila something that I'm noticing when I'm doing my makeup or something like that. எங்கள் வாட்ச்மேன் வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்திருக்கு. அந்த பாப்பா எப்போ பார்த்தாலும் அழுது. உங்களுக்கு கேட்குது அந்த பாப்பா அழுது? எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் போய் ஃபஸ்ட்டெல்லாம் கேட்பேன், என்னாச்சு, ஏன் அழறான்? ஒரு பையன் வந்திருக்கான். அப்புறம் சொல்லுவாங்க, அவன் செம்ம அடம், அவன் செம்ம ஏதோ ஒன்று லைக் ஏதாவது ஒன்று வேணும்னா வேணும், அடமாக பிடிக்கிறான், அதனால அவங்க திட்டுறாங்க. அப்படி நான் கேட்டேன், அடிச்சிங்களா அப்படின்னு. இல்லை, திட்டினாலே அவன் வந்து இப்படி சீன் போடுறான், அழுது, நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. பட் ஒரு குழந்தை அழகிற சத்தம் எப்படி இல்லைங்க, அப்பா ஹார்ட்டே வலிக்குது, இப்படி புரிஞ்சு பண்ணுற மாதிரி இருக்குது. எனிவேஸ் லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ நான் வந்து இது எஸ்பெஷலி மேக்கப்புக்கு கீழே போடணும்னு வாங்கினேன். தென் ஐ தாட் ஓகே, why not get something that also doubles up as like helping with skin care. ஸோ இது வந்து வில்வாவோட அண்டர் ஐ க்ரீம்.
So I know this brand so well. I love them, they love me. It's like a very very mutual thing. அவங்க கிட்ட நான் நிறைய அந்த பவுடர் ஃபேஸ் வாஷ் அவங்க ஏதாவது ஒன்று நியூவாக லான்ச் பண்ணாங்கன்னா நான் உரிமையோட போய் சொல்லுவேன், எனக்கு இது அமுச்சு விடுங்களேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் ட்ரை இட் அப்படின்ட்டு. தேர் ஆல்சோ ஸோ ஸ்வீட். அதே மாதிரி தான் அந்த மில்க் ட்ராப் சீரமும் வந்து இஸ் சம்திங் தட்ஸ் ரியலி குட் அண்ட் ஒர்க்ஸ் வெரி வெல். அதே மாதிரி தான் திஸ் டைம் ஐ ஆஸ்க் தெம் அகேன் ஃபார் திஸ் அண்டர் ஐ க்ரீம். இது வந்து டார்க் சர்க்கிள்ஸ் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அகேன் உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் எந்த காஸுக்காக வந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் அது வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ண முடியும். பட் இஃப் யூ ஆர் சம்மன் who's looking for some product like this to help with dark circles, maybe you can try this out. It's worked for a lot of people. I love it even as an under eye base. இப்போ நான் under eye la concealer போடணும்னா I think obviously I'm aging, so அதனால my fine lines are more prominent now. So when I put concealer and powder, after some time it immediately becomes very like I'm there, these lines அந்த மாதிரி. So அது கொஞ்சம் control பண்றதுக்கு obviously the most common makeup technique is moisturize it really well, apply very thin layer of concealer, very thin layer of powder, then it should be fine. So அதை பண்றதுக்கு I wanted another moisturizer apart from my face moisturizer, like something as an under eye cream. அதுக்காக I called for this and I'm also happy to try it. It's a really good product. It doesn't magically help with my dark circles, but it definitely like in the extra cellular reasonsனால வர டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இது கண்டிப்பாக தீர்த்துடும். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, யூ கேன் சி எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு குழியே இருக்கும், லைக் அரிசி கொட்டுற அளவுக்கு எனக்கு கண்ணுக்கு கீழே ஒரு குழி இருக்கும். இங்கேருந்து தான் எனக்கு சீக்ஸ் வரும். ஸோ இப்போ இதுவே இங்கேருந்து வந்துச்சுன்னா என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் வந்து அவ்வளோவா உங்களுக்கு தெரியாது. பட் இது இங்கே இறங்கி இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஏரியாவில் வந்து அந்த ஒரு ஷேடோவே தெரியும். ஸோ எனக்கு இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ் வந்து க்ரீம்னாலேயோ எதுனாலேயோ போகாது. எனக்கு இருக்கிறது வந்து என்னோட ஃபேஸோட அமைப்பே அப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இது ஒன்று வாங்கலை, இதை அவங்க கேட்டு நான் எடுத்துக்கிட்டேன், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ நான் காசு கொடுத்து வாங்கின என்னோட நைகா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும்னா முதல்ல நான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் யாராவது நெட்ஃப்ளிக்ஸில் வர லாக்அப் அப்படின்ற ஷோ பார்க்குறீங்களா? I am obsessed with it, okay? It's actually Big Boss மாதிரி ஒரு ஷோ where ஃபோன் இல்லாமல் வெளி உலகத்தோட கனெக்ஷன் இல்லாமல் the contestants are taken to a place. Big Boss மாதிரியே they are given tasks. அவங்களோட அந்த ஃபுட் அதுக்கெல்லாம் they have to do tasks. They'll have a budget, அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி they have to order அப்படின்ட்டுலாம். பட் it's completely like in Hindi. And அந்த contestants எல்லாருமே வந்து பாலிவுட் டிவி செலிபிரிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். எனக்கு அவங்க அந்த கண்டெஸ்டன்ஸ் வந்து பெருசாக தெரியல, ஒன்று ரெண்டு பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஷோ பார்க்க ஆரம்பித்தேன். மெயின் ரீசன் வாஸ் பிகாஸ் ஆஃப் ஃபரா கான். அவங்களோட யூடியூப் சேனலுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். ஸோ அதனால அவங்க ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறாங்களே, ஜாலியாக இருக்கும் பார்க்கலாம் சொல்லி தான் ஆரம்பித்தேன். And now it's become quite an interesting show to watch. Again, I don't watch it with this mindset that நான் இவங்களோட ஃபேன், இவங்களோட சப்போர்ட்டர், ஸோ இவங்க ஜெயிக்கணும் அவங்க தோக்கணும் அப்படின்லாம் கிடையாது. பட் I see it more of like, you know, human beings ஓட actions and reactions, what sort of reactions come about, and எப்படி ஒரு இடத்துல வந்து நீங்கள் இவ்வளோ நாள் காப்பாற்றி வச்சுருந்த ஒரு இம்ப்ரெஷன் வந்து டக்குன்னு ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு அவுட் ஆஃப் கேரக்டர் ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் கேன் பி ப்ரோக்கன். அந்த மாதிரி ஐ see it as a case study on human beings. நான் பிக் பாஸே அப்படி தான் பார்ப்பேன், இதையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். பட் அதில் இருக்கிற அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் ஐ கெட் என்டர்டெயின், there is no doubt about it. ஸோ அதில் there's another thing that I noticed. ஸோ அதில் ஸ்ரேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெஸ்டன்ட் வருவாங்க. அவங்க வந்து சம் நைட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷி பேசிக்கலி எவ்ரி டே த்ரூ அவுட் த டே ஹர் ஸ்கின் க்ளோஸ் லைக் கிரேசி, ஓகே, லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது அவங்களோட மேக்கப் டெக்னிக்காக இருக்கலாம், அவங்களோட ஸ்கின் கேராக இருக்கலாம். அதை தாண்டி அவங்க ஒரு மாஸ்க் போடுவாங்க. அந்த மாஸ்க் என்னை வந்து ரொம்ப அது மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஜஸ்ட் லைக் ஒரு 2-piece mask that she'll have, and then it so happened that my Instagram algorithm took me to a reel where a person explained what that mask is. That is this mask. இது வந்து ஒரு bio collagen real deep facial sheet mask. It actually works as an overnight mask or something like that. It firms the pores அண்ட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ பேசிக்காக இது வந்து நீங்கள் எடுக்கும்போது ஒரு மில்கி ஒயிட் டெக்ஸ்சரில் ஒரு ஃபுல் மாஸ்க் இருக்கும். அண்ட் அது உங்கள் ஸ்கின்ல யூ ஹாவ் டு லீவ் இட் ஆன் ஃபார் அட்லீஸ்ட் 3 hours. They say as an overnight mask it works great, but at least 3 hours you have to leave it on your face where அந்த whatever that
liquid is, that gold is, that is in this mask, gets absorbed into your skin completely. That mask from milky white will turn transparent, and on the transparency vandadukapra you can remove it. Then it leaves your skin looking incredibly supple. It's not a very லைக் ஒரு தடவை இந்த மாஸ்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டர்ஃபுல் ஸ்கின் வந்துடும் அப்படி கிடையாது. பட் இட் கேன் மோஸ்ட்லி ஒர்க் லைக் அ ஹைட்ரா ஃபேஷியல் லைக் அ ஃபேஷியல் சம்திங் லைக் தட். யூ ஹாவ் அ ஸ்பெஷல் ஒகேஷன் இந்த மார்னிங், அதுக்கு முந்தின நாள் நீங்கள் இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டீங்கன்னா மறுநாள் யுவர் ஸ்கின் இஸ் கோயிங் டு க்ளோ பியூட்டிஃபுல்லி ஃப்ரம் வித்தின். அண்ட் they also say it's a great prep for makeup and things like that. So maybe if you're a bride or something like that, you're going to be a bride, maybe you can try it on first well in advance before your wedding. Don't try anything new around your wedding, but maybe ஒரு 3 monthsக்கு முன்னாடியே இது சும்மா ஒரு 2-3 தடவை நீங்கள் போட்டு பார்க்கலாம் whether you like how it makes your skin look, and then maybe you can continue it or something like that. So I got it as a pack of 3. I think idhula some very minor discount, some 10% discount or something like that I got on Nykaa, but okay, something's better than nothing. I have this pack of 3. Oh, by the way, in the bag street la na bag vaangumbodhu enakku indha clip koduthaanga. It's so cute. Adukapram I got one of my staples, which is the Rene cover up. It actually for men nu potrundanga, na ipoda paathen. It says it's Rene cover up for men on Nykaa, but I use it happily whenever I take a partition. There's like any sort of a scalp visibility, அதை கவர் லைக் இப்போ இந்த பிட்டு கூட இங்கே வந்து இந்த ஹேர் லைன் இப்படி போகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா இதை வச்சு டப்புன்னு தடவுனேன்னா போயிடும் அந்த மாதிரி. இட்ஸ் அ கிரேட் ப்ராடக்ட். ஸோ திஸ் இஸ் மை பேக்கப். ஐ ஆல்ரெடி ஹேவ் ஒன் தட் ஐம் யூஸிங். அது காலியாகும் போது இது வச்சுக்கலான்னு. இப்போல்லாம் பேக்கப் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ பேக்கப் மட்டும்தான். இதுதான் பேக்கப். Then I got 2 things because இது வந்து ரொம்ப நாளாக என்னோட விஷ்லிஸ்டில் இருந்துச்சு அண்ட் செம்ம டிஸ்கவுண்ட் கிடைச்சிது. ஸோ அதனால வாங்கிட்டேன். இது வந்து எர்த் ரிதமோட 2 ப்ராடக்ட்ஸ். நான் எர்த் ரிதமோட வெனிலா லிப் பட்டர் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப பழைய ஆடியன்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ அதோட லிப் மாஸ்க் இது வந்து டீப்லி ரெஸ்டோர்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட்லி ப்ளம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எர்த் ரிதம் இஸ் பை த வே Nykaa's own brand, but very very clean brand. ஸோ அதனால எர்த் ரிதம்னு sell it. It softens plums and hydrates the lips, clean, kind, effective. It's just a kutti thing. So adnala I just wanted to try it out and see whether it works like the Laneige lip mask. Idu vande buttercream soap appdin solli. It comes as like a souffle madri or a texture la. See, it will be like this. My god, like literally like ice cream. It smells so good. Comes with a spatula with which you can take it out and everything, and it's something like you use like a shower gel or a body scrub or something like that. It's very good and very nice, and the smell is also good. And I'll try it on Nasa, so I've just gotten one to try and see. Then I got something that I'm very excited about. I think I want to open it right now, but it's sealed so beautifully. So இது வந்து India Wild எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்ட். அவங்களோட சம்பி ஹேர் ஆயில்லாம் நானும் ராகவும் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். அண்ட் அப்போ எங்களுக்கு முடி கூட சூப்பராக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங், லைக் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ஐ திங்க் ஹேர் ஃபால் பிரேக்கேஜ் அதெல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணிச்சு. ஐம் திங்கிங் நவ் ஏன் அந்த ஹேபிட்டை நாங்கள் விட்டுட்டோம்ட்டு. அண்ட் ஆல்சோ ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் த லிப் பாம், டியூவி லிப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லிப் பாமாவும் சூப்பராக இருக்கும், லிப் கிளாஸாக சூப்பராக இருக்கும். அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க, லிப் மாஸ்க் லைக் நல்ல திக் லேயர் போட்டு தூங்கி எழுந்தால் லிப் சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இட்ஸ் லைக் அன் ஆல் இன் ஒன் அந்த மாதிரி இருக்கும். ஐயோ, இதை விட சீலே பண்ணியிருக்க முடியாது அவங்க. எந்த கிரேட்டான லெவல் ஆஃப் சீலிங் பாருங்களேன். நான் பிச்சதும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற பேக்கேஜிங் கிழிஞ்சு வந்ததே தவிர அந்த சீல் உடையவே இல்லை. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். ஓகே, இண்டே வைலோட சம்பி ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் பேசிக்கலி அந்த சம்பியில் இருக்கிற குட்னஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. சம்பி இஸ் தேர் ஹேர் ஆயில். அது தாண்டி இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு டியோ ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல. இது வந்து பேசிக்கலி ஃபார் flyaways. You know I love these sleek looks. Can you see those flyaways just going away? And it's actually not like some sort of a sticky gel or something that's bad for your hair. It's all good, clean ingredients that is used, and you can just use it on your hair. It obviously leaves a shine and everything, like and the enna vecha madri chappayada vara mudiyum, but it works really well, I think. See, can you see how, oh my god, how magically sleek it became?
like including girda mudi and all, is going back so beautifully. Wow, I think this is going to become such a staple. இது இன்னும் நல்லா நீட்டா தலைவாரி எல்லாம் பண்ணா, did you see my hair inga? Oh my god. And it has a nice jasmine fragrance. எனக்கு jasmine வந்து தலையை தவிர வேறு எங்கேயுமே பிடிக்காது. If you give me like jasmine room spray, it actually makes me feel very uncomfortable. Same with perfume and everything. Okay, இங்கே கொஞ்சம் துண்டு முடி இருக்குல்ல, இதுவும் போதான்னு பார்ப்போமா? Oh my god, did you see that? Everything gets taken back. Wow, it's amazing. Amazing. நான் என்னன்னு நினச்சி இந்த ப்ராடக்டை வாங்கினோ, it is exactly that. I'm so happy. So this is basically for me and all my sleek hairstyles. I have like 2-3 முடி here that is like so குட்டி, it will always இப்படி நிற்கும். So அதுக்கெல்லாம் இது சூப்பர்னு நினைக்கிறேன். Rags, I'm recording a video. Hi. Hi. Breakfast வேணுமா? முடிச்சிட்டு 5 minutes. Quicker muchiro, then I'll go give my husband breakfast. Anyways, there's only one more product. So this is a product that's been sitting in my cart and wish list for many months, and finally I've decided to just do it and get it. Idhillume and the seal put vechirukangale. Okay, the seal is not as sealed as the India Wild one. This is the product. இதுதான் டாக்டர் ஆல்தியாவோட 345 ரிலீஃப் cream. So இது வந்து 3 ingredients for blemish care, 4 ingredients for nourishing care, and 5 ingredients for soothing care. அதுதான் 345 அப்படின்றது. For all skin types, hydrating, calming, relief skin care. இது வந்து relief cream. இதில் வந்து ceramide, panthenol, niacinamide, maludia, tea tree leaf water அதெல்லாம் இருக்கு. Basically இது வந்து லைக் an overnight repair cream மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை below the makeup இந்த எம்ப்ரியோ லீஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு க்ரீமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். It really depends on you and how you want to use it. Oh my god, the texture is amazing. Actually எம்ப்ரியோ லீஸ்லாம் பயங்கர க்ரீமியாக இருக்கும். இது வந்து அப்படி இல்லவே இல்லை. இது லிட்ரலி அந்த ஃபார்முலா RX டெக்ஸ்சரில் தான் இருக்குது. Oh, and it's so cooling. It's so cooling, like skin la apply pannadume, it's so cooling. Oh my god, I think I might have discovered like one of the greatest products, but kind of smells like soframycin. Soframycin உங்களுக்கு தெரியுமா? என் வீட்டில் சின்ன வயசில் எப்போ அடிப்பட்டாலும் வா சோஃப்ராமைசின் போட்டு விடுறேன்னு தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க. நானும் போய் சோஃப்ராமைசின் போட்டுப்பேன். ஒரு ஆயின்மெண்ட் அது. It smells like soframycin. So if you're expecting like some skincare smell and all, you're not going to get it. It's not fragrance free. There's a mild soframycin fragrance, but otherwise the texture is wow. The skin actually looks wow. Can you see, like in the pakko there's no moisturizer, and in the pakko there's the 345 cream. உங்களுக்கு தெரியுதா தெரியல, எனக்கு தெரியுது. And the feel of it feels so cooling on the skin and feels so good. Oh my god, நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போம். I think it might be wonderful. Now I have to go because I'm so distracted that my husband hasn't eaten breakfast. So adanal I'm going to go. But virtual hugs unga ellarkume ivlo dura indha video paathadukku I hope you like my kutti haul. Oh, there's another item that I missed. Na oru pudu saandu pottu vaangina from Itex for Azhagamathi. And the saandu pottu romba perusa irundhuchu. So thoda kuchi size vandu correct ah Azhagamathi size pottu vekkidaan paathen. Vechirukku cute ah irukena. So yes, avlodha indha video kaga. I hope you enjoyed it. Kudiya sikram innoru video la na ungala meet pandren. Until then, stay blessed, take care, and do let me know நீங்க ரீசெண்டா என்ன ஷாப் பண்ணீங்க, என்ன புதுசா கண்டுபிடிச்சீங்க, இதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கீங்களா, எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I'm waiting to read it. And oh my god, I have to tell you another thing. Part 3 of the love story கேட்டு people are really so interested in it. I'm so touched by it, but also some of you are getting really angry, like a very small section of you getting really angry. And it's not like that. Raghav has a play coming up August 15th anniki. He's doing a play. This is about the
Bangladesh war 1971, India fought for Bangladesh's independence in the play. ஏற்கனவே அவங்க தமிழ்ல பண்ணிருக்காங்க. இப்போ for the first time they're going to be doing it in English, and it's something that he's working so hard for, not just him but the entire crew of Theatrekaran. They all have day jobs. Let me explain about Theatrekaran. Theatrekaranல இருக்கிற இந்த குட்டி கம்யூனிட்டில எல்லாருக்குமே ஒரு டே டைம் ஜாப் இருக்கு. ஸோ அவங்க ஒரு பிளே பண்றாங்கன்னா அவங்களோட ரிஹர்சல்ஸ் எல்லாமே விடிய காலையில. Like my husband wakes up every day at 4 a.m. in the morning, goes for his play practice, finishes play, then goes to the gym, works out, comes back home, gets ready like this, leaves to his office, day job, comes back for lunch, eats lunch like so fast, like literally chitti book padikira mari en purusha சாப்பிடுவாரு. சாப்பிட்டு வந்து all he wants to do is sleep and rest. Then he again goes back to work and then works extremely hard for our family. So adanala he comes back very late in the night and he's so tired. The moment he comes back, he'll change his clothes, he'll go into bed, and I can tell you 5 4 3 2 1 Raghav is asleep. Because சீக்கிரம் எழுந்துக்கிறது மட்டும் இல்லை, நாள் பூரா அவ்வளோ அவரோட மூளையும் உழைக்குது, அவரோட உடம்பும் உழைக்குது, that he just goes to sleep. இதுக்கு நடுவில் maybe if it is like a 5-minute video, or if it's like a 10-minute video or something like that, something that doesn't involve a lot of his involvement, I can definitely ask him to come be a part of it. But this love story, as much as it's so wonderful to share with all of you, and ninga kudukra and the love and all is very interesting, let me be honest, I love the whole idea of shooting with him. நாங்களே உட்காந்து இது வரைக்கும் எங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி இப்படியெல்லாம் பேசினதே கிடையாது. ஸோ அவர் கூட உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறதே எனக்கு ஒரு மெமரி. அதனால அதில் எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ இல்லை ராகவுக்கு அது ட்ராமடைசிங்காக, அவர் டயர்டாக இருக்கும்போது அவர் இருக்கிற எனர்ஜி எல்லாம் போட்டு இதை வேற பண்ணணுமாங்கிற ஒரு கான்செப்டாக அவருக்கு எனக்கு கொடுக்க வேண்டாம். ஸோ ஐ ஹாவ் ஆஸ்ட் ஹிம் அ கப்புள் ஆஃப் டைம்ஸ். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு மலேசியாவுக்கு ட்ராவல் பண்ணோம், அப்புறம் என்னோட சிஸ்டரோட வெட்டிங் இருந்தது, அதெல்லாம் இருக்கும்போது ஐ வாஸ் வெரி பிஸி. Then after that I also had shooting and everything. I also got busy. Now I am not that busy, but my husband is working too hard. இதுக்கு நடுவில் I can't. The whole purpose of this love story, or the whole purpose of anything in my life right now, is the love that I have for this man. I can't put that on the side path and like say come do this for my YouTube appadinte. I understand where you are coming from as well. Believe me, I'm so grateful for all your love, but I cannot do it to him. So I have a feeling in my head that it's only after this play that both of us will have the time to actually record this video and do it the way we've done the other 2 videos, and not do an Oppuka Chappani love story video. So we want it to be honest, we want it to be pure, we want it to be coming from our heart. I'm sure a lot of you will understand this. I'm just very sure about that. And for those of you who don't, I hope you can have the patience, and that's about it. So இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Now I have to go make breakfast. Bye.